தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக T-56 வகை துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் பற்றிய தகவல்களை தருவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஆனந்தி அக்கா என அனைவராலும் அழைக்கப்படும் BBC தமிழோசையினுடைய முன்னாள் அறிவிப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் காலமாக இருக்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். மன்னார் மறை மாவட்டத்திற்கான புதிய ஆயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது குறித்த செய்திகளையும், அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய சர்வதேச செய்திகளில் ஜெர்மனியில் இன்று தேர்தல் நடைபெற உள்ளது. அது குறித்த ஒரு செய்தி குறிப்பையும் பார்க்க இருக்கின்றோம். இவற்றுடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் சுகையினமுற்றதன் காரணமாக நேற்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். சர்வதேச நாணய நிதியம் IMF-னால் வழங்கப்படும் 4வது கடன் தொகையாகிய $335 மில்லியன் மிக விரைவில் நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என வெளிவிவகார அமைச்சர் பிஜித கேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே வழங்கப்பட்ட 3வது தவணை கொடுப்பனவுக்கான மீளாய்வு கூட்டம் இம்மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் 3வது தவணைக்கு கொடுக்கப்பட்ட அந்த காசுக்கு என்ன நடந்தது, எவ்வளவு வரவு செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடப்படும். அதனைத் தொடர்ந்து 4வது தவணை கொடுப்பனவாக $335 மில்லியன் மிக விரைவில் வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மன்னார் மறை மாவட்டத்திற்கான புதிய ஆயர் ஒருவர் நேற்று 22ஆம் தேதி திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள். அவர் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியே நியமிக்கப்பட்டவர். ஆனால் நேற்று தான் அவர் அந்த திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். மன்னார் மடுமாதா ஆலயத்தில் வைத்து மன்னார் மறை மாவட்டத்திற்கு நியமிக்கப்படுகின்ற 4வது ஆயர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மன்னார் மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள். ஆனந்தி அக்கா என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் BBC தமிழோசையினுடைய முன்னாள் அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி பணிப்பாளர் என பல்வேறு பாத்திரங்களை வகித்த ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் இயற்கை எய்தியிருக்கின்றார். நேற்று முன்தினம் இரவு அவர் காலமாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தே பகுதி நேர அறிவிப்பாளராக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் BBC தமிழோசையில் அவ வேலை செய்திருக்கிறார். பல்வேறு பொறுப்புகளில் அவ இருந்திருக்கிறார். நிறைய பேரை பேட்டி எடுத்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். ஒரு காலத்தில் ஆனந்தி அக்கான்னு சொன்னா தெரியாத ஆக்களே இல்லை. ஆனந்தி அக்கான்ற சொந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் சாவச்சேரி. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பிரித்தானியாவுக்கு இங்க பிபிசியோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சவா. இவா நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார். நிறைய பேர் புகழுகள் பொன்னாடைகள் என்று சொல்லி நிறைய விருதுகள் வாங்கியிருப்பா தானே. இருந்த போதிலும் கூட எனக்கு தெரிஞ்சு அவாக்கு கிடைச்ச அந்த உயர்ந்த விருது, உயர்ந்த கௌரவம் எதென்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொன்னா, முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஊர்ல இருக்கக்குள்ள எங்கேயாவது ஒரு கட்டசி கிராமம், ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருப்போம் என்று வைங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள், வெள்ளந்தி மக்கள், அப்பாவி மக்கள் எல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், முதல் நாள் இரவு பிபிசியில் செய்தி கேட்பினோம். முதல் நாள் இரவு செய்தி கேட்டு போட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் சந்திக்கக்குள்ள, அது சந்தையாக இருக்கலாம், சங்க கடையாக இருக்கலாம், எந்த பொதுடமாக இருக்கலாம், 4 பேர் சந்திக்கக்குள்ள கட்டாயம் அரசியல் கதைப்படும். அதில் ஆனந்தி அக்கான்ற பேர் கட்டாயம் அடிபடும். அது எப்படி கதைப்பினம் என்று சொன்னால் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அவள் விட மாட்டாள், என்ன அவள்கிட்ட தப்பவே இல்லாது, கேட்டாளப்பா கேள்வியல் என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி இந்த மாதிரி கதைப்பினம். அதாவது அவள் என்ன செய்யப்பான்னு சொன்னால், முதல் நாள் இதை யாரையாவது ஒரு ஆளை பேட்டி எடுத்திருப்பா. அந்த பேட்டியில் காரசாரமான முறையில் தான் கேள்வியல் கேட்கறது ஆனந்தியக்கா. அப்போ அதை வச்சுக்கொண்டு அடுத்த நாள் படியே இந்த கதைப்பினம் இல்லாட ஊர் முழுக்க காய்ச்சி கொண்டிருப்பினம். ஆனால் கதைக்குள்ள அவளிவலன்னு தான் கதைப்பினம். அதுக்காக மரியாதை குறைவுன்ற அர்த்தம் கிடையாது. அது ஒரு உரிமையோட கதைக்கிறது. அவளிவலன்னு சொல்கிறது அந்த ஒரு உரிமையோட, அது ஒரு பாசத்தோடையும் உரிமையோடையும் கதைக்கிறது. என்னென்னு சொன்னால், ஆனந்தியக்கா காரசாரமாக கேள்வி கேட்டால்
அடுத்த நாள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பயங்கர சந்தோஷம் மாதிரி நல்லா கேள்வி கட்ட. அதுவும் வந்து இந்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு இருக்கிறது தானே, இராணுவ பேச்சாளர்கள் அல்லது பாதுகாப்பு அமைச்சர்கள் இவையில் யாராவது பேட்டி எடுத்து அவையில் உருட்டி கேள்வி கேட்டால் காணும். அடுத்த நாள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் மாதிரி அவாட்ட தப்பவே இல்லாதுன்னு சொல்லி காய்ச்சி கொண்டு போயிடும். அதாவது ஆனந்தி அக்கா பேட்டி எடுத்தால் கட்டாயம் உண்மைகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுவான்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த வெள்ளந்தியானாக்கள் கதைக்கிற அந்த வசனம் இருக்குத்தானே, அவள்கிட்ட தப்பேலாப்பான்னு சொல்லி அந்த வசனம் தான் ஆனந்தி அக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உயர்ந்த கௌரவம், உயர்ந்த விருதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே ஆனந்தி அக்காவினுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் நிமிர்வோம், மீண்டும் சாதனை புரிவோம். எங்களை வீழ்த்தியவர்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் விழ மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லி காட்டுவோம். நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அண்மை காலமாக நடந்து கொண்டு வர நிறைய சம்பவங்களுக்கு வந்து T-56 வகை துப்பாக்கியெல்லாம் பெரும்பாலும் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது வந்து இந்த இராணுவத்திலிருந்து தப்பியோடினாக்கள், இராணுவத்திலிருந்து கொண்டு இந்த வித்தாக்கள், இந்த மாதிரியான ஆக்களால் வந்து T-56 வகை துப்பாக்கிகள் வந்து வெளியில் வந்து புழக்கத்தில் இருக்குது. எனவே வந்து இதெல்லாத்தையும் முற்றுமுழுதாக கண்டுபிடிக்கணும். இதுக்கான தேடுதல் வேட்டை வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எனவே எங்கேயாவது யாராவது T-56 வகை துப்பாக்கி வச்சுக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அந்த தகவலை வந்து நீங்கள் பாதுகாப்பு தரப்புக்கு சொன்னால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் தரப்படும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் 17 துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருக்காம். 5 வாழ்வெட்டு சம்பவங்கள் அல்லது கத்தி குத்து சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதாம். இதில் வந்து சம்பந்தப்பட்டாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள், இப்போ கடமையில் இருக்கிற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஒரு இராணுவ வீரர் இப்போ கடமையில் இருக்கிறவர், அதோட 7 முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கணுமாம். அதோட ஒரு விமானப்படை அதிகாரியும் சம்பந்தப்பட்டிருக்காராம். எனவே வந்து முன்னாள் இராணுவத்தினர் வந்து சம்பந்தப்படுறதை கூட நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ கூட டியூட்டியில் இருக்கிறார்கள் வந்து சம்பந்தப்படுறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இவர்கள் எல்லாரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கணும். மேலும் தேடுதல் வேட்டை தொடரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் பதுங்கி இருக்கிறது தான் இந்த விதமான பேர்களோட, துபாயில், இத்தாலியில், அங்கே இங்கேயெல்லாம். எனவே அவையிலையும் பிடிச்சி நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே வருது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் காலத்துக்கு முதல் நிறைய பேரை கூட்டிக் கொண்டு வந்தவங்க. அதில் வந்து இந்த வருஷத்தில் மட்டும் இதுவரைக்கும் 19 பேர் வெளிநாடுகளிலிருந்து அழைச்சி வரப்பட்டிருக்கணுமாம். இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டு போயினமாம் நாட்டுக்குள்ள. இதுக்காக வந்து சர்வதேச போலீசாருடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைத்திருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதோட வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிறதா நிறைய பேர், அவைக்கு எதிராக வந்து 199 ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காம். இந்த சிவப்பு எச்சரிக்கைன்னா உங்களுக்கு தெரியும், படுமோசமான குற்றவாளிகள், கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கட்டாய நாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டியவர் என்று சொல்லி இந்த ஆபத்தான இருப்பிடம் தானே, அவைக்கு எதிராக விடப்படுறதுதான் சிவப்பு எச்சரிக்கை. 199 எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்காம். அதே போல 90 நீல நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காம். அதே போல 4 மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காம். எனவே இவ்வளோ விரும்ப வெளிநாடுகளில் பதுங்கி இருந்தோண்டு இங்கே இந்த காசு அனுப்புறதும் இங்கே இருந்தோண்டு பிளான் போட்டு கொடுக்கறதும் இருக்கணும். எனவே அவ்வளோ பேரும் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து கவனத்தை ஈர்த்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்போதைய அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றுமே தராது, அரசியல் அமைப்பை மாற்றும் போது நாங்கள் கேட்குற எதையுமே எங்களுக்கு தராது, அதால் வந்து நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிலப்பாட்டுக்கு வரணும் என்று சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால், நாங்கள்லாம் பசியோடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறார்கள்ட்ட தான் கேட்கணும் உனக்கு என்ன சாப்பாடு வேணும் என்று சொல்லி. அதே மாதிரி நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எனவே நாங்கள்லாம் சொல்லணும் எங்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்று சொல்லி. அதை வந்து நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம் என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கார். இதைத்தானே நீண்ட காலமாக, இவ்வளோ காலமாக மக்களாகிய நாங்கள் சொல்லு சொல்லி களைச்சு போய் இனிமேலும் சொல்லக்கூடாது போட்டு பேசாமல் இருக்கிறோம். நாங்களே களைச்சு போய் பேசாமல் இருக்கிறோம். இப்போ திடீரென்று சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன நடந்ததுன்னு தெரியல, அவருக்கு திடீரென்று இந்த கருத்தை சொல்லியிருக்கார். தேர்தலை இலக்கு வச்சு சொன்னீங்களா அல்லது உண்மையிலேயே இதய சுத்தியோட சொன்னீங்களான்னு தெரியல. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தமிழ் கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு கதை என்று சொல்லுவோம். என்ன கதை என்று சொன்னால், உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் அரசாங்கம் என்ன தரும் என்று சொல்லி. உங்களுக்கு வடிவாக தெரியும், நீங்கள் வந்து பொதுமக்களாகி எங்களுக்கு வந்து சும்மா சொல்ல வேண்டாம், சரிதானே? உங்களுக்கு வடிவாக தெரியும் இந்த அரசாங்கம், இந்த அரசியல் அமைப்பு மாத்தைக்குள்ள என்ன தரப்படும் என்று சொல்லி. எனவே அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க எங்களுக்கு. இங்கே பாருங்க மக்களே, இந்த அரசாங்கம் எங்களுக்கு இதைத்தான் தரும், அரசியல் அமைப்பை மாத்தைக்குள்ள இப்படித்தான் மாற்றப்படும், எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி கையை உயர்த்துங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏனென்று சொன்னால், மக்களாகிய எங்களுக்கு இன்றைக்கு தேவை உண்மை.
உண்மை தெரியணும். நீங்கள் என்ன செய்வீங்கள், என்ன வாங்கி தருவீங்கள், எது வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்கள், எது வரைக்கும் நீங்கள் பாடுபடுவீங்கள், இந்த உண்மைகளை எங்களுக்கு சொன்னால் போதும். அதை விட்டுட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது. நாங்கள் அதை வாங்கி தருவோம், இதை வாங்கி தருவோம், அதுக்காக போராடுறோம், இதுக்காக குரல் கொடுக்குறோம் என்று சொல்லி சும்மா ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நல்ல வடிவாக தெரியும் நாட்டில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அதை மக்களாகி எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக சர்வதேச செய்தியில் இன்று ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மொத்தமாக 630 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். எனவே ஜெர்மனியில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள், இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், நீங்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தால் மறக்காமல் சென்று வாக்களியுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்று மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் வாக்களிக்க முடியும். அதோட தேர்தல் முடிவுகள் நாளை திங்கட்கிழமை காலை வெளியிடப்படும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, யார் புதிய பிரதமர் என்று சொல்லி. உண்மையில ஜெர்மனியில் பிரதமர் என்று சொல்றதில்ல, சான்சலர் என்று சொல்றது. எனவே நாளை திங்கட்கிழமை எங்களுக்கு தெரியும் ஜெர்மனியினுடைய புதிய சான்சலர் யார், எந்த கட்சி வெற்றி பெற்றது என்று சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்தில் 3 மரங்கள் இருக்குது. 3 மரங்களும் பொதுவாக மரங்கள் பச்சை பசேல் என்று இருக்கும். ஆனால் இந்த 3 மரங்களும் கருத்த மரங்கள். எனவே ஏதோ ஒரு ஆபத்தான மரங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 மரங்கள், முதலாவது அரசியல் பொலிட்டிக்ஸ், 2வது பாதாள உலக குழு 2வது மரம், 3வது ட்ரக்ஸ் அதாவது போதைப் பொருள். இந்த 3 மரங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேலி சித்திரத்தில் நல்ல ஆழமாக வேர் விட்டுருக்கு, பிட்டிய பறந்து வேர் விட்டுருக்கு ஆழமாக. எனவே இதுதான் இலங்கையினுடைய இப்போதைய நிலைமை. எனவே இந்த 3ம் வேரோட அறுக்கப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.